இங்க ஒரு மிருகபலி நடந்துட்டு மிருகபலி பண்ணுறதுக்காக ஒரு 10-15 நாளைக்கு முன்னே ஒருத்தர் ஆடையை தூக்கி தோலை போட்டுக்கிட்டு வந்து மலைக்கு மேலே போய் கடா விருந்து பண்ணுற மாதிரி வந்தாங்க. அதில் ஆரம்பித்து தான் இந்த பிரச்சனை. அதுக்கு பிற்பாடு அவனை கட்டுப்படுத்த வைக்க வேண்டிய மசூதியோட நிர்வாகம் அவனை கட்டுப்படுத்தி வைக்கலை. அதே போல் மணப்பாறை எம்எல்ஏயும் ராம்நாடு எம்பியும் வந்து அவன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து மலைக்கு மேலே போய் கறி விருந்து சாப்பிட்டாங்க. இதில் தான் பிரச்சனை வந்து பூதாகாரமானது. அந்த கறி வச்சு சாப்பிட்டு இங்கே வேற வெளியே பிரியாணி வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்ருக்கான் மேலே போகிற பாதையில். அந்த பழக்கங்கள்லாம் இல்லாதது தான் இப்போ இவங்க புதுசாக ஆரம்பித்த பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்காக பண்ணுது. அதனால இங்கே போராட்டம் நடந்துக்கிட்டு கண்டிப்பாக நடக்கும். இல்லை போராட்டம் நடக்கத்தானே வேணும். இங்கே ஒரு பள்ளியோட தான் அல்லது தர்காவோட தான் 1858 வரைக்கும் மசூதியே மலைக்கு மேலே கிடையாது. அதுக்கு பிற்பாடு இப்போ ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு உள்ளே தான் ஒரு 100 அல்லது 150 வருஷத்துக்குள்ளே தான் இந்த மசூதி இங்கே உருவாயிருக்கு. நம்ம கோயில் வந்து 7வது நூற்றாண்டில் கட்டுனது இங்கே இந்த இடத்துல. இதுக்கு முன்னே இது வந்து மன்னர்களால் கூன்பாண்டியன் மற்றும் திருமல நாயக்கரால் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னே மலைக்கு பின்னால் வந்து ஒரு முருகன் கோயில் இருந்தது. அது யார் கட்டுனே தெரியலை. அந்த அளவுக்கு பழமாக வாய்ந்த கோயில். அந்த கோயிலை வந்து முஸ்லீம்களோட படையெடுப்பு காலத்தில் அது சேதம் பண்ணி இன்றைக்கி போய் பார்த்தா கூட தெரியும் குகை கோயிலில் வந்து முருகனுக்கு தலை இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க ஆவேசம் அடைஞ்சு நம்ம கோயில்களை பூரா நாசம் பண்ணி இருக்க பண்பொருள் பூரா அள்ளிட்டு போனாங்க. இங்கே வந்து நம்ம நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தவங்க தான் இவங்க. இந்துக்களை வந்து வாழ வைக்கிறதுக்கெல்லாம் வரல. அப்படி வந்து இன்றைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே இருந்தேன்னா இன்றைக்குள்ள ஜென்ரேஷன் அதை அனுமதிக்க முடியாது. ஆமாம், இன்னும் ஆட்டை தூக்கிட்டு வந்தேன்னா பிரச்சனை ஆரம்பிக்கும்ல. இவன் பண்ணாச்சானே அப்புறம் நம்ம ஆளுக பந்திக்கறியை தூக்கிட்டு போகல. அவன் மசூதிக்குள்ளே வச்சு சாப்பிட அனுமதிப்பானா? இந்துக்கள் என்ன கேனையா? பொறுத்துக்கிட்டே போனோம், கொட்டை குனிஞ்சுக்கிட்டே வந்தோம். இனிமேல் 100 ரூபாங்கல்ல, நம்ம நிமிந்தா இவன் தாங்குவானா? பிரச்சனைகள் வரும். இவன் நான் ஆரம்பித்து வச்சிருக்கேன் பிரச்சனை. இன்னும் வந்து அதை கிளறிக்கிட்டே இருந்தோன்னா பிரச்சனை பூதாகாரமாக தான் ஆகும், குறையாது. அதிகாரிகள் என்ன சொல்கிறேன்? அதிகாரிகள் எல்லாம் சைலண்டாக இருக்குது. ஏன்னா டிஎம்கே ஆட்சி இல்லையா, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஸ்டாலின் எதுவுமே சொல்லுது. ஸ்டாலின் என்ன கோயில் நிர்வாகம், இந்த கோயில் நிர்வாகம் இல்லை, இதனோட மினிஸ்டர் சேகர் பாபு அவரே அமைதியாக ரொம்ப சைலண்டாக இருக்குது. இல்லைன்னா முஸ்லீம்களோட ஓட்டு போயிடும் இல்லையா, அதுக்காக. அடுத்த எலெக்ஷன் வருது, நம்ம சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலில் வந்து முஸ்லீம்களோட ஓட்டு வாங்கி அவங்க ஜெயிக்கணும். அதுக்காக அமைதியான போக்கை கடைபிடிக்குது. அந்த முஸ்லீம் லீக் எம்பி தான் நவாஸ் கனி. இங்கே வந்து இருந்துட்டு போட்டுமே, நியாயம் பேசணும் இல்லை, யாராவே இருக்கட்டும். இதே நம்மளோட ஒரு எம்பி வந்தால் எப்படி பேசுவாங்க? நியாயம் பேசுவோம். 2 சமுதாயத்துக்கு இடையில பிரச்சனை இல்லாத அளவுக்கு சால்வ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே இந்து முஸ்லீம் கலந்து இருக்கிற ஒரு ஏரியா. அப்போ ஒருத்தன் கிளறி விட்டேன்னா இன்னொரு சமுதாயம் வந்து கிளர்ச்சி ஆயிரும் இல்லையா, பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லாத அளவுக்கு கொண்டு போகணும். இந்த ஊரில் வந்து அமைதியான முறையில் போகணும்ட்டானா எந்த எம்பி வந்தாலுமே வந்து மக்களை வந்து கட்டுப்படுத்தி வைக்கணும். ஆமாம், எது வந்தாலும் இந்த மாதிரி ஆட்டை இறக்குவ, அப்படியே மாட்டை இறத்து அப்புறம் நான் மனுஷனே அவர் பண்ணிருக்கேன். ஆடை கடை என்ன விட்டுறத நாங்கள் நாளைக்கு ஆலையை விட்டோம்னு நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கல, அவர் முன்னாலே சொல்லுது, எந்த ஆக்ஷனுமே எடுக்கலையே. அப்படி சொல்லிடுச்சு. ஆளுங்கட்சி அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது, 100%. அப்படி இன்ஸ்பெக்டர் முன்னாடியே சொன்னாங்க. அது வீடியோலாம் இருக்குது, ஆதாரமே இருக்குது. ஆமாம், அவங்க சொல்ற இது வகப் பூமி, வகப் போர்டு தான். இங்க வக்ஃப் போர்டு உற்பத்தி ஆகுது 50 வருஷம் தான் ஆகுது. கோயில் உற்பத்தி ஆகுது எத்தனை ஜெனரேஷன் ஆகுது. நம்மளோட 1000 வருஷத்துக்கெல்லாம் மேலே 1343வது வருஷத்துல தானே இது. ஆமாம், கோயில் என்னைக்கு வந்தது, மசூதி என்னைக்கு வந்துச்சு, அது எப்படி முன்ன மேலே அடங்கி எல்லாம் போக மாட்டாங்க, பிரச்சனை. ஆமாம், கோயில் வந்து அதனுடைய காலகட்டங்களே தெரியாது. இது கட்டுனது கூட இந்த மன்னர்களும் தெரியும். ஆனால் பின்னால் உள்ள கோயில் கட்டின எந்த மன்னன்னே தெரியலை. எந்த காலத்தையும் நம்ம முன்னோர்கள் கட்டின கோயில் அது. போஸ்டர் பதிச்சிங்களா? போஸ்டர் தெரியல, அந்த விவரம் தெரியல. இந்த ஆட்டை கொண்டு வாங்க காட்டி அதை பற்றி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் மலைக்கு மேலே வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு இதுதான் இருந்தது, சமாதி. இன்னைக்கு வந்து 5 சமாதி வந்திருக்கு. அது எப்படி வந்தது? அது எப்படி வந்துச்சு? அதாவது நம்ம கோயிலோட இடங்களை வந்து ஆக்கிரமிச்சு நாளைக்கு இன்னைக்கு மலைக்கு மேலே கடா விட்டுருவேன், நாளைக்கு கோயிலுக்குள்ளே வந்து கட்ட மாட்டான்றது என்ன இருக்குது? எல்லாமே நடக்கும். இவங்க ஆரம்பித்து வைக்கிறாங்க. மொத்தத்தில் வந்து பாபர் மசூதி மாதிரி ஒரு பிரச்சனை இங்கே உருவாக்கத்தான் போகிறாங்க. நல்லா தெரியும் வரும். இவங்க பிரச்சனை பண்ணாச்சுன்னா நம்ம ஆளுகளும் பிரச்சனை பண்ணும். இது வரைக்கும் அமைதியாக தான் இருக்கும். கிளறி விட்டுக்கிட்டே இருந்தானே பிரச்சனை தான் வரும். ஆமாம், മനോജ് ശക്തമായ ഭാഷയിലാണ് അമ്മ പ്രതികരിച്ചത്. முன்னே இருக்கு. ஆமாம், கோயில் தான் முன்னால் இருந்தது, இது மசூதியெல்லாம் பின்னால் வந்தது தான்.
கோயில் வந்து மன்னர் காலத்துக்கு முன்னாலேருந்து வந்தது. அப்போ இது வந்து இப்போ ஏற்பட்டது அதுவாசி. இது வந்து சாத்தியப்படாது. அந்த காலத்தில் செய்கிறான் அப்படின்னா மறைமுகமாக செஞ்சுருக்கலாம், சமைச்சிருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம். இப்போ வந்து நாகரிக காலங்கள் டெவலப் ஆகிட்டே போகுது. இப்போ வந்து பழைய வெடிக்கு நான் வெட்டுவேன் அப்படின்னா எப்படி ஏற்றுக்கிற முடியும்? ஆடு வெட்டுவேன், மாடு வெட்டுவேன். நவாஸ் ஷெரீப் வந்து இங்கே வச்சு சாப்பிட்டது எல்லாம் வீடியோ படம் எடுக்கு எல்லாம் இருக்குது. நான் சாப்பிடலை, என் பக்கத்தில் നമുക്കിതിന്റെ വിശദാംശങ്ങൾ തുടർ വാർത്തകളിൽ ആവശ്യമുണ്ട്. അമ്മ ശക്തമായ ഭാഷയിൽ തന്നെയാണ് അതിശക്തമായ ഭാഷയിലാണ് ഈ വിഷയത്തിൽ പ്രതികരിച്ചിരിക്കുന്നത്.